ஹாய், ஹலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் சனிக்கிழமை இப்படி கோலம் போட்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதனால் ஒரே நாள்கே வில்லேஜ் எல்லாம் ஒரே நாளில் செஞ்சுட்டு பூஜை பண்ணிட்டேன். கோலம் இப்படி போட்டிருக்கேன். அவசரமாக போட்டனால விநாயகரப்பா ஒரு கண்ணு சின்னசா ஆகிப்போச்சு. எனக்கும் சின்னசா ஆகிப்போச்சு கண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்னதாக போட்டுட்டு என் கண் அப்படி தானே இருக்க நினச்சிட்டு நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டு அப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு எல்லா வேலை முடித்து அதுக்கப்புறம்தான் சாப்பாடு கொல்லக்கட்டை செஞ்சுட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டு ஹஸ்பண்டு விநாயகர் வாங்கிட்டு வர்றதுக்கு தம்பியை கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் பூஜை பண்ணிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு தமிழ் கன்னடா மிக்ஸ் ஆகும் ஒரு டைமு. நான் கன்னடா பேசுவேன். எந்து கர்நாடகம். தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டு ஒசூரில் செட்டில் ஆகிட்டு 19 வருஷம் ஆகுது. என்னோடய ஹஸ்பண்டுது தமிழ்நாடு தான். எந்து கர்நாடகம். நான் தமிழ்நாட்டில் இருக்கிறனால தான் தமிழில் தான் வீடியோ விடணும்னு ரெடி பண்ணிவிட்டு இந்த முயற்சி நான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நல்லபடியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கும் இந்த எங்கேயோ பிறந்து வளர்ந்து இந்த ஊருக்கு வந்ததுனால எனக்கு சரி நான் கன்னடா விட்டால் எப்படி வீடியோன்னு சொல்லிவிட்டு நான் தமிழில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் உங்களோடது எல்லாரதும் சப்போர்ட் இருந்தால் நான் நல்லபடியாக பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் என்ன இவ இப்படி பேசிட்டு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சுட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு நானும் இந்த யூடியூப்பில் ஒரு குடும்பஸ்தியாக நல்லபடியாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பாருங்கள், துளசி மாடத்து முன்னாடி இப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லோரும் நல்லபடியாக ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் இப்படி தாங்க நான் பூஜை பண்ணேன். அன்றைக்கி வந்ததே சாயந்தரம் லேட் ஆகிடுச்சி. வெள்ளிக்கிழமை நாங்கள் இருந்த ஏரியாவில் நம்ம கோயிலில் இது விநாயகர் பூஜை. ஞாயிற்றுக்கிழமை ஓசூரில் பர்கர் சாப்பிட்டது. அப்போ திங்கக்கிழமை நாங்கள் ஒங்கி பாத்து செஞ்சு பசங்களுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன். அப்புறம் இந்த குக்கர் புதுசு. ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு குக்கர் போயிருந்தது, ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி கலரில் குக்கர் வாங்கினது கிடையாது. கலர் போயிடுமோன்ற ஒரு டவுட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கலரு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், கலர் போகுமா இந்த மாதிரி குக்கர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு இல்லை நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் எப்போவுமே எனக்கு இந்த குக்கரு இதெல்லாம் பாத்திரங்க விஷயத்தில் அவ்வளோ பெருசாக தெரியாது. அப்புறம் பார்த்தேன், வெரைட்டி ரைஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகுது. அதே மாதிரி ஒயிட் ரைஸு நான் எப்போவுமே வடிப்பேன். சாதம் வடித்து தான் நான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போது இந்த குக்கர் வாங்கினதுக்கப்புறம் 2-3 டைம் வச்சேன். நல்லா தான் வருது உதிரியாக. இருந்தாலும் பசங்களுக்கு உடச்சி கொடுத்துட்டு பழக்கம் பண்ணிட்டேன். அதுதான் கேட்குறாங்க. வெரைட்டி ரைஸு சூப்பராக ரெடி ஆகுது. ஏன் குக்கர் பாதி தான் காட்டிகிட்ருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதை என்ன பண்ணுறது, நானே பிடிச்சிட்டு நானே சமைச்சிட்ருந்தேன். அதனால் ஒரு டைம் பிடிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருந்துச்சு வீடியோ. இனிமேல் பர்ஃபெக்டான வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பார்க்குறீங்களா இது தெரியுது பாருங்கள், நிழல் கையில் பிடிச்சிட்டு நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் சாய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஏதோ பண்ணுறேன். நல்லபடியாக ரெடி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிகிட்ருக்கேன்.
நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். குக்கர் இது பாருங்கள், குக்கர் இது தான். சின்ன குக்கர் ஒன்று, பெரிய குக்கர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது 5 லிட்டருது, இன்னொன்று 2 லிட்ரு குக்கர் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, கனமாக இருக்குது. பார்க்குறதுக்கு சின்ன குக்கர் மாதிரி இருந்துச்சு, ஆனால் நல்லா இருக்குது குக்கரு. என் ஹஸ்பண்டு பரவாயில்ல வாங்கிக்கோமான்னாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது இதில் சமைக்கிறதுக்கு, ஜாலியாக இருக்குது. ஏன்னா பண்டிகைக்கு யூஸ் பண்ணியிருக்கணும், யூஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுனா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓனாக நான் வந்து ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்சது நான் போடுறேன், வ்ளாக் செஞ்சு போடுறேன். எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் எல்லாம் வந்து எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஆனால் எல்லாம் பார்க்குறீங்க, வீடியோ லைக் பண்ணுறது இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள். டப்பர்வேர் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இல்லைன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நல்லா இல்லைடா மவனேன்னு. அப்புறம் பார்த்தேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு தான் இருந்தது. பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருக்குன்ட்டு. அப்புறம் இது வெயில் காலத்தில் ஜூஸு இதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு வாங்கியாச்சு. நல்லா இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கு 270க்கு என்ன வரப்போகுது, நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பார்த்தா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறது, சாயந்தரம் வந்துட்டு அப்புறம் பசங்களுக்கு கேக்கு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் திங்கட்கிழமை சாயந்தரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.